அனைத்து மாநிலங்களிலும் ஆலோசனை நடத்திய பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க நேற்று சென்னை வந்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் நேற்று பிற்பகல் புதுச்சேரி சென்றனர். ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி மற்றும் இணை துணை தேர்தல் ஆணையர்கள் 4 பேர் என மொத்தம் 7 பேர் இதில் இடம்பெற்றிருந்தனர். புதுச்சேரி தனியார் நட்சத்திர விடுதியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆய்வுப் பணிகளை தேர்தல் ஆணைய குழுவினர் மேற்கொண்டனர். அங்கு அதிகாரிகளையும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசினர். இறுதியில் தலைமைச் செயலர் சரத் சௌகான், புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், இம்முறை கடைசி 2 சுற்று எண்ணப்படுவதற்கு முன்புதான் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 2 நாட்கள் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து கேரளத்திலும் மேற்கு வங்கத்திலும் ஆலோசனை நடத்திய பிறகு தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்றும் தெரிவித்தார். வாக்குச்சாவடிகளில் குடிநீர் வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி வசதி, இருக்கை வசதி உட்பட அனைத்தும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். The focus of the commission has been to focus on the youth. There are dedicated, there will be volunteers who will offer them wheelchair facility. They will have priority in voting. They will be put in a queue which will be separate for them. There will be seating arrangements. And whoever wants to avail these facilities in ECI Net, they can book these facilities. There will also be optional home voting facility for our electors who have more than 85 years of age, along with transport facility as and where and when necessary. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இலவசங்கள் அளிப்பது மற்றும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது போன்றவற்றை எல்லாம் கண்காணிக்கும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். இம்முறை வாக்குச்சாவடியினுள் கைபேசியை எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்ற அவர், வாக்குச்சாவடிக்கு வெளியே கைபேசியை வைத்து செல்ல வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை வந்த தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழுவினர் சென்னையில் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோருடன் இன்றும் நாளையும் ஆலோசனை நடத்துகின்றனர். அதன் பிறகு கேரளா புறப்பட்டு செல்கின்றனர்.